மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள் நம்ம ஆவலாக கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஸோ எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ராசி பலன் பார்த்துட்டு நிறைய எனக்கு அதே மாதிரி இருக்குது, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மீண்டும் இந்த வருகிற மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிக் நேயர்களும் கோடான கொடி ரசிகர்களுக்கும் இன்னைக்கு அகஸ்தியன் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நார்த் சைடு கன்ஃபார்மாக எர்த்குவேக் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு காலையில் கூட நேபாள் கிட்ட வந்திருக்கு, 6.1 ரிக்டர் அளவு வந்திருக்கு. ஸோ சென்னையிலும் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓரளவுக்கு பெருசாக இருக்காது, தண்ணி இருக்க பகுதியில் வராது, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, அப்புறம் சொல்லுவாங்க. இருந்தாலும் மக்கள் லைட்டாக அச்சத்தில் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு? யாரும் பீதியாடாங்க. இது நேச்சர் டிசாஸ்டரில் யாரும் பீதியாங்க. எந்த நேரத்தில் வர யாருமே நம்மளால சொல்லதான் முடியும். உலகத்தில் எந்த ஒரு பொருளாலேயோ யாராலையுமே அதை நிறுத்த முடியாது. அது தெய்வத்தோட வழி. தெய்வத்தை நம்ம ப்ரே பண்ண தான் வரக்கூடிய எண்ணங்கள் போகும். இயற்கையும், அதாவது பாசிட்டிவான நம்மளோட வைப்ரேஷன், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் பேசுறது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் பேசுகிறப்போ அந்த காஸ்மிக் எனர்ஜி மாறும். அந்த காஸ்மிக் எனர்ஜி மாற சொல்ல ஆட்டோமேட்டிக்காகவே வரக்கூடிய எண்ணங்கள் தடுத்துருந்தாங்க. அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. நிறைய வழிமுறைகள் நமக்கு எவ்வளோ காமிச்சிருக்காங்க. அந்த வழிமுறைகள்லாம் இருக்குது, எல்லாமே பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பற்றி அதை கவலைப்பட வேணாம். ஆனால் அதர் ஸ்டேட் கண்டிப்பாக நார்த்தில் அதர் ஸ்டேட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. கண்டிப்பாக சார். மெட்ரோபிக் நேயர்கள் அனைவரும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா கேட்டு கோவில் போகிறதாதும் அதுக்கான பரிகாரம் செய்து அவங்களுடைய பலன்கள் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வருகிற மாதம் எப்படி இருக்க போகுது சார்? சிம்மராசி பர்டிகுலராக மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு பயப்பட வேணாம். எல்லோரும் ஒரு பயம் ஊற்றுறாங்க, ரொம்ப பிரச்சனைகள் வரும். அஷ்டமத்தில் போய் சனி போகுது, எதுவும் ஆகாது. ஏன்னா அவன் 6க்கும் 7 குடைவன். அவன் போய் அஷ்டமாதிபதியில் போக்குவரத்தில் லாபத்தில் தான் கொடுப்பான், வழி பண்ணி கொடுப்பான். அவன் குரு வீட்டில் போய் உட்காரப்போ குரு ஸ்தானாதிபதியாக இருக்கார். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் ராகு வரார். ராகுவோட பலன்கள் பல வழிகள் மடங்கு உருவாயிரும். அது இல்லாமல் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உதவிகள் வரும். அது இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும், புது தொழில்கள் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிக்கு குதூகூலங்கள் வரைக்கும் பல மேடைகளில் வழிகள் வரவேற்புகள் ஏற்படும். எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். ஏன்னா யாரும் அஷ்டம சனி போனால் பிரச்சனை வரும். அது இல்லாமல் லாபாதிபதி அருமையான குரு மாறுறார். அந்த குரு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய இருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு இப்போ அஷ்டமாதிபதியில் எல்லா கிரகங்களும் போய் உட்காந்துருக்கான். ஸோ அஷ்டமாதிபதி உட்காந்துருக்கிறதுனால அவன் மீனத்தோட வீட்டில் உட்கார்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, செயலிடும். புது வீடு வாங்குவாங்க, புது இடத்துக்கு வழி வரும், பேங்க் சம்மந்தப்பட்ட லோன்கள் அவங்களுக்கு கிடைக்கும், எதிர்பார்க்காத லோன்கள் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக வழி பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் இவங்களோட தொழில் ஸ்தானத்தில் வழிகள் உற்பத்தி ஆகும். அது இல்லாமல் இடம் சம்மந்தப்பட்டது லேண்ட் பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எந்த ஒரு பயம் இல்லாமல் பணத்தை போடலாம், பணத்தை வாங்கலாம். அதெல்லாம் நிறைய கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் அந்த பணங்கள் அவங்க வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செயல்கள் நல்லாயிருக்கும், வெற்றியும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பெற்றோர் வழிகள் சில வழிகள் இருந்தாலும் நல்ல பலன்கள் ஏற்படும். அது இல்லாமல் கர்மக்கா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா முன்னோருக்கு பித்தருக்கு தப்புறம் கொடுக்குறது, இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாலை போய் பார்க்கறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் குருக்கு நிவர்த்தி பண்ணி கேட்க ஒரு பெரிய வழிகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது.